நியாயங்கள்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் ஜஸ்டிஸ் அப்படின்னு வருது. ஜஸ்டிஸ், இந்த ஜஸ்டிஸ் என்னும்போது ஏதோ கடவுள் உலகத்தை கடைசியில் நியாயம் தீர்ப்பார், நியாய தீர்ப்பு நாள் வருது, எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிற விதத்தில் அந்த மாதிரி யோசித்து எழுதின மாதிரி தெரியல. இது இங்கே உங்களுடைய நியாயங்கள் மகா ஆழமாக இருக்கிறதுன்னு சொல்லும்போது எதை யோசித்து எழுதியிருக்க மாதிரி தெரியுது. இன்றைக்கு மனுஷர்களுடைய காரியங்களில் தேவனுடைய நியாயமான அந்த நியாய உணர்வை பார்க்கிறோம். நியாய உணர்வுனா எப்படி சொல்லலாம், இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஃபேர்னஸ் ஆஃப் காட். தேவன் நியாயமானவர். அதாவது பாவியை போட்டு வாதித்து அவனை தண்டித்து அவனை நோய்வாய்ப்படுத்தி அவனை துன்புறுத்தினாலும் தப்பு இல்லை, ஏன்னா அவ்வளோ பெரிய பாவி அவன். ஆனால் அதெல்லாம் பண்ணுறது இல்லை ஆண்டவர். அவனை பசி பட்னியில் போட்டு அவனை என்ன பண்ணாலும் அது அவனுக்கு தகும், ஏன்னா அவன் பாவி இல்லையா. ஆனால் அப்படி பண்ணுறது இல்லை கர்த்தர். ஃபேராக இருக்கிறாரு, நியாயமாக இருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, மழையை பெய்யும்போது வெறும் உங்கள் தலையிலையும் என் தலையில் மட்டும் மழை பெய்யல, அவன் தலையிலையும் பெய்யுது. சூரிய ஒளி அடிக்கும்போது உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை அவனுக்கும் அடிக்குது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையையும் வெயிலையும் வர்ஷிக்க பண்ணுகிறார். அவனும் விதைக்கிறான், விளையுது, அவன் சாப்பிட்றான். அதனால்தான் கடவுளே இல்லைன்னு கையை ஆட்டி சொல்கிறான். ஆனால் கடவுள் அவன் நிலத்தை விளைய பண்ணுறாரு, அதனால தான் அவன் சாப்பிட்றான். அவன் டேபிளில் சாப்பாடு இருக்குது. கடவுளுடைய இறக்கம் பாருங்கள், நியாயம், ஃபேர்னஸ். ஒரு வீட்டில் 10 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பேர் தான் நல்லவங்க, 8 பேர் மோசமானவன், தருதலைகளாக இருக்குதுன்னு வைங்க. அந்த தகப்பன் நியாயமான தகப்பனாக இருக்கிறதுனால 10 பேருக்கும் சோறு போடுறான், 10 பேருக்கும் உடைய கொடுக்குறான், 10 பேரையும் படிக்க வைக்கிறான். சில பிள்ளைங்க ரொம்ப மோசமாக இருக்குதுன்றதுனால அதை விட்டுறதில்லை. எல்லா பிள்ளைகளுக்கும் அதே சாப்பாடு தான், எல்லா பிள்ளைகளுக்கும் அதே கூட எல்லா வசதியும் ஏற்படுத்தி தர்றான். வீடு தங்கிறதுக்கு, படிப்பு எல்லாத்தையும் தர்றான். ஏன்னா பெற்றுட்டோமே, பெற்றதுனால வச்சு இவனுக்கு போட்டு ஆகணுமே. அதான் நியாய உணர்வு இல்லைங்களா. நம்முடைய ஆண்டவர் அப்படி தான் மனுஷனை பார்க்குறாரு. ஏன் அவனுக்கு உயிர் மூச்சை கொடுத்துருக்கிறாரு. கடவுளை திட்டுறவன் கூட இன்றைக்கி அவர் கொடுத்த மூச்சை வச்சுட்டு தான் திட்டிகிட்டு இருக்கான், அவர் கொடுத்த வாயை வச்சுக்கிட்டு மூளையை வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். ஏன் சும்மா இருக்கார் அவர்? ஏன்னா பெற்றுட்டோமே, உண்டாக்கிட்டோமே அவனை, இவனை சகிச்சு தான் ஆகணும், இதுதான் நியாயம் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. பொறுமையை கையாளுறாரு, நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார், நியாய உணர்வு உள்ளவர்.